வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பராக வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வாழைப்பூவை நறுக்கி கழுவணுங்க. அது கொஞ்சம் பெரிய வேலையாக அந்த வேலையை நம்ம அம்மா கிட்ட கொடுத்தாச்சு. அண்ட் வாழைப்பூ நறுக்கி கழுவும் போது ஒரு இம்பார்ட்டண்டான டிப்ஸ் சொல்கிறேன், கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீர் தண்ணி, அதாவது நம்ம பழைய தண்ணி, நம்ம பழைய சாதத்து கூட நீர் தண்ணி இருக்கலாம், அந்த தண்ணி, எங்கள் ஊர் சைட்லாம் அந்த தண்ணி நீர் தண்ணின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி அப்படி இல்லைன்னா மோர் கலந்த தண்ணியில் நீங்கள் அந்த வாழைப்பூவை நறுக்கிட்டு போட்டிங்கன்னா அந்த வாழைப்பூ வந்து கலர் மாறாமல், அதாவது கருப்பு கலரில் மாறிடும். அந்த கலர் மாறாமலும் ப்ளஸ் அதோட தூர்ப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாகவும் ஆகுங்க. சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வாழைப்பூவில் அவ்வளோ நன்மைகள் இருக்குதுங்க. அதில் அதிகமாக ஃபைபர் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, கால்சியம், மினரல்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாங்க. அண்ட் இது வந்து முக்கியமாக நம்மளோட டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறமா ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஹார்ட் ஹெல்த், அப்புறமா கொலஸ்ட்ரால், அப்புறம் வெயிட் மேனேஜ்மெண்ட் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய குழந்தைங்க கான்ஸ்டிபேஷனால் ப்ராப்ளம் நிறைய அவதிப்படுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால நீங்கள் கண்டிப்பாக இதை வச்சு கொடுங்க. அந்த குழந்தைங்க அதுலேருந்து ஈஸியாக ரிலீஃப் ஆகிடுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம இப்போ பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பொரியலுக்கு நம்ம நார்மலாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறமா கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க, வெள்ளைப்பூடு தட்டி சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்க்கும் போதும் வெள்ளைப்பூடை தட்டி சேர்க்கும் போதும் அதோடய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அந்த கருவேப்பிலை, அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாமே பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு, அப்புறமா நீங்கள் காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்க்கும்போது உங்களுக்கு அதோடய ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். அண்ட் இன்னும் சொல்லப்போனால் பச்சை மிளகா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அதோட பெனிஃபிட்ஸ் தெரியும். அண்ட் பச்சை மிளகா வந்து நான் 2 சேர்த்துருக்கேன், அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் நான் இங்கே வந்து பேயன் வாழைப்பூ எடுத்துக்கனால அதோட தோற்புத்தன்மை கம்மியாகவே இருக்கும். ஸோ எந்தவித கசப்பும் இல்லாமல் இருக்கும். நீங்களும் பேயன் வாழைப்பூ கிடச்சிதுன்னா, அதாவது நாட்டு வாழைப்பூ, அந்த நாட்டு வாழைப்பூ கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, பொரியல் வச்சு சாப்பிட்ருங்க, சூப்பராக இருக்கும். அப்புறமா நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி ப்ளஸ் நிறைய நன்மைகள் இருக்குன்றனால நான் எப்போவுமே சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயமும் உடம்புக்கு குளிர்ச்சி, நம்ம வாழைப்பூவும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சிங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் அடிக்கடி வச்சு சாப்பிடுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை அடிக்கடி வச்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது இருக்குது. நம்ம நறுக்கி வச்சுருந்தோம்ல, அந்த நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த நறுக்கி வச்சுருந்த வாழைப்பூவும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள் இந்த எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணி பாருங்கள், அதில் எவ்வளோ தண்ணி வரும்னு. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் கண்டென்ட் வெஜிடபிள் இல்லையா. நம்ம வாழைத்தண்டு எல்லாமே வாட்டர் கண்டென்ட் உள்ள வெஜிடபிள்ன்றனால உங்களுக்கு நீங்கள் 2 நிமிஷம் மட்டும் விட்டுட்டா போதும். அதோட தண்ணி வாட்டர் எவ்வளோ தூரம் வருது, எவ்வளோ தூரம் தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. இது நல்லா வற்றினதுக்கு அப்புறமா ஃபைனலாக நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துட்டோன்னா சூப்பரான வாழைப்பூ ரெடி ஆகிடும். நீங்கள் தேங்காய் துருவல் சேர்க்காமல் அப்படியே கூட சாப்பிட்லாம். அது நான் சாப்பிட்டு பார்த்தேங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவராக இருந்தது. அண்ட் தேங்காய் பூ சேர்த்ததும் இன்னும் ருசி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக தேங்காய் பூ சேர்த்து பண்ணி பாருங்கள். அதை செஞ்சதுமே என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலைங்க. உடனே கொஞ்சமாக பழைய சாதம் வச்சு நான் இந்த வாழைப்பூ பொரியலும் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. அண்ட் குழந்தைங்களுக்கு அடிக்கடி வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைப்பழம்லாம் உடம்புல சேர்த்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.